எந்த குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான். அதன் அடிப்படையில் இரண்டு குழந்தைகள் அதில் விதிவிலக்கானவர்கள். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அவர்களினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் குழந்தைகள் பார்க்கிற போது சும்மா அழுது கொண்டே இருப்பார்கள், காரணமே இருக்காது. டாக்டர்கிட்ட கூட்டு போனால் நிக்காது, என்ன செய்தாலும் சரியாகாது. நீங்க ஓதி பார்க்கறதுன்னா நீங்க ஏதோ பக்கரா சூரா ஆலை இம்ரான் சூரா என்று நினைத்து விடக்கூடாது. சும்மா ஒரு குலவு ரப்பில் ஃபலக் குலவு ரப்பின் நாஸ் ஓதி அந்த குழந்தைக்கு ஓதி விட்டீங்கன்னாவே உடனே அந்த குழந்தை சரியாகிவிடும். இது பொதுவாக நாம் இயல்பாக பார்க்கக்கூடியது. எத்தனையோ குழந்தைகளை நாம் பார்க்கிறோம், அந்த குழந்தைகள் அழுகிற போது இப்படி ஹசரத் ஓதி விடுங்க என்று சொல்வார்கள். மாற்று மதத்தவர்களுக்கு கூட தெரிகிறது அல்லவா, என்ன செஞ்சிருவாங்க, எது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு நோய் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்துருவாங்க. இங்க கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ஓதி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஓதி பார்க்கறதுன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. குலவு ரப்பில் ஃபலக் குலவு ரப்பின் நாஸ் ஓதி அந்த குழந்தைக்கு ஓதி விடுறது, இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் போனா இந்த 2 சூறாக்கள் அல்லது அல்ஹம்து சூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருக்கு இந்த சூறாக்களை ஓதி விட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில நாம் குழந்தைகளுக்கு அவர்கள் அழுகிற போது அதற்கான முதன்மையான ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த தஅவூத், அதாவது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுதல். அழுகை என்பது சாதாரணமாக அந்த குழந்தைகளுக்கு நின்றுவிடும். இதற்காக நாம் மருத்துவரிடம் அழைத்து சென்று ஒரு அழுகைக்காக வேண்டி நாம் பெரிய முயற்சி செய்தாலும் அந்த அழுகை நிற்காமல் கூட இருக்கும். இது ஒரு எளிமையான அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய குர்ஆனின் வாயிலாக, இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, ஒரு சத்தியமான ஒரு விஷயம். வஇன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடம் இந்த குழந்தைக்கும் இதனுடைய சந்ததிக்கும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விஷயத்துல அவங்களுடைய தாயார் துஆ செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இந்த வசனங்களினுடைய தொடர்ச்சியிலே நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இம்ரான் என்கிற ஒரு நபி அல்லாத ஒரு இறை நேசர், அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தில் வரக்கூடியவர்களை, அந்த குடும்பத்தில் இருந்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நபிமார்களினுடைய ஒரு விஷயத்தை, அதே போன்று ஒரு அற்புதமான ஒன்றை அல்லாஹு தஆலா ஏற்படுத்த இருக்கிறான் என்கிற காரணத்தினால் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பல்வேறு அற்புதமான விஷயங்களை அல்லாஹ் இந்த குர்ஆனினுடைய வசனங்களிலே பதிகிறான். அதில் ஒன்று, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் ஹன்னா அம்மையார் அவர்கள் வயதான காலத்துல அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். கர்ப்பமான உடனே அவர்களினுடைய கணவனார் இம்ரான் பைத்துல் முகத்தஸினுடைய பொறுப்புதாரி, அவர் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனே வயிற்றுல இருக்கும் பொழுதே நேர்ச்சை செஞ்சிடறாங்க. பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்களை நேர்ச்சை செய்து விடுகிறார்கள். குழந்தை பிறந்த உடனே பார்த்தா அது ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை என்றாலும் கூட அல்லாஹுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரியம் என்று பெயரிட்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி ஓதி விடுகிறார்கள். இதுவரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்லி இருக்கிறான். இனி அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா பல்வேறு செய்திகளை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்த பல்வேறு செய்திகளை, அவர்களின் வாழ்வியல் குறித்த பல்வேறு செய்திகளை அல்லாஹ் பகிர்கிறான். தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல படிப்பினைகளை பெறக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا وكلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழையத்திற்குரிய பெருமக்களே, சூரா ஆல இம்ரான் 37வது திருவசனம். அல்லாஹ் அந்த குழந்தையை அழகிய கபூலாக, அழகிய ஏற்றுக்கொள்ளுதலாக கபூல் செய்து கொண்டான். இன்னும் அதை மிக அழகிய வளர்ச்சியாக வளரச் செய்தான். அந்த குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பேற்க செய்தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரான்
இந்த சூராவிற்கு ஆல இம்ரான், இம்ரானின் குடும்பத்தார்கள் என்று பெயர் வைத்த அற்புதமான ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த ஐனில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆயத்துக்கள் தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றை குறிப்பிடுகிறான். இம்ரானின் குடும்பத்தார்கள் யார், ஏன் அவர்கள் சிறப்பு பெற்றவர்கள், அகிலத்தார்களில் அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான், ஏன் தேர்ந்தெடுத்தான் என்கிற காரணங்களுக்கெல்லாம் ஒரு விடையாக அல்லாஹ் இந்த வரலாற்றை அழகாக சொல்லி வருவான். இந்த வரலாற்றை நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். அதாவது அல்லாஹ் இம்ரானின் குடும்பத்தார்கள் என்று ஆரம்பித்து இம்ரான் அவர்களை பற்றி நம்மை சிந்திக்க வைத்துவிட்டு அவர்களின் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களை வரிசையாக அல்லாஹ் சொல்லி வருவான். அந்த நீண்ட நெடிய அந்த பதிவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரலாறு அற்புதமான ஒரு இலக்கிய நயம். வேறு இலக்கிய நயங்கள் எதையும் இதோடு ஒப்பிட முடியாது. அவ்வளவு அழகாக சொல்வான். ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற போது அந்த வரலாற்றோடு சம்பந்தப்படக்கூடியவர்களை சரியான இடத்தில் அல்லாஹ் அதை அமைத்து அந்த இடத்தில் இருந்து அவர்களின் வரலாற்றை தொடங்குவான். ஆரம்பத்தில் இம்ரான் அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்து இம்ரானினுடைய மனைவியாரின் நேர்ச்சியை பற்றி சொல்லுகிறான். அந்த நேர்ச்சியை சொல்லிக் கொண்டு வருகிற போதே அந்த குழந்தைக்கு பெயரிட்ட வரலாற்றை சொல்லி அங்கிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை தொடங்குவான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற போதே தொடர்ந்து அந்த இடத்தில் அப்படியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை தொடருவான். அதை தொடர்ந்து யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த குடும்பத்தார்களின் வரலாற்றை அல்லாஹ் சரியான ஒரு பாயிண்ட்ல, ஒரு இலக்கிய நயம், அது ஒரு வரலாற்றை சொல்லும் பொழுது தேவையான இடத்தில் தேவையான நபர்களின் வரலாற்றை அப்படியே உபரியாக ஒரு கிளையாக சொல்லிக் கொண்டு வருதல் என்பது ரொம்ப அழகான ஒரு இலக்கிய நயம். அல்லாஹ் இந்த ஐனிலே, இந்த வசனங்களிலே தொடர்ந்து அதை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது ஹன்னா அம்மையார், இம்ரான் அவர்களின் மனைவியார், அவர்களின் இறப்பிற்கு பிறகு பைத்துல் முகத்தஸினுடைய பொறுப்புதாரி இம்ரானினுடைய இறப்பிற்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். வயிற்றில் வளர்கிற போதே நேர்ச்சை செய்கிறார்கள் பைத்துல் முகத்தஸிற்காக அந்த குழந்தையை அர்ப்பணிப்பதாக. குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தையாக இருக்கிறது. இது பெண் குழந்தையாக இருக்கிறதே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இது எந்த ஆண் குழந்தையை விடவும் இது ஒரு சிறந்த ஒரு பெண் குழந்தை, இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆண் குழந்தையும் நிகராகாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வருகிறது. அதை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டு அல்லாஹ்விடம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி பிறகு அந்த குழந்தையை இப்ப பைத்துல் முகத்தஸில் ஒப்படைக்க வரணும், பைத்துல் முகத்தஸில் ஒப்படைக்கணும். அதற்காக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தை நன்கு வளர்ச்சி அடைகிறது. நன்கு வளர்ச்சினா ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு ஒரு அற்புத அடையாளமாக கொடுக்கிறான். அந்த குழந்தைக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். சில குழந்தைகளுக்கு அல்லாஹ் அப்படியான ஒரு வரலாற்றை திருத்தி கொடுத்திருக்கிறான். அதாவது குழந்தை பருவத்திலேயே சில அதிசயங்களை செய்ய வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியது போல இப்படி நிறைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் சில அற்புத வரலாற்று நிகழ்வுகளை கொடுத்திருக்கிறான். அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலேயே ரொம்ப வேகமான வளர்ச்சி இருந்தது. விரைவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவாக அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஒரு பருவம் அடைந்த பிறகு சில மாதங்களில் இது ஆனது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அதை பைத்துல் முகத்தஸில் ஒப்படைக்கணும். அந்த குழந்தையை கொண்டு வராங்க. வருகிற போது ஹன்னா அம்மையாரின் உள்ளத்துல ஒரு கவலை, நாம இப்ப பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க போறோம். பைத்துல் முகத்தஸில் இதை இந்த குழந்தையை ஒப்படைக்க போறோம். இதுவரை பைத்துல் முகத்தஸினுடைய பொறுப்புதாரிகளாகவோ அல்லது அதை பராமரிக்கக்கூடியவர்களாகவோ பணிவிடை செய்பவர்களாகவோ ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பெண் குழந்தையை கொண்டு சென்று கொடுத்தால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இப்ப இம்ரான் அவர்கள் தான் தலைமையாக இருந்தார், தலைவராக இருந்தவர் இம்ரான். இப்ப அவருக்கு கீழே 29 ஊழியர்கள், பொறுப்பாளர்கள் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு இருந்தாங்க. அறிஞர்களாக, அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்களாக, அந்த சமுதாயத்தின் முக்கியஸ்தர்களாக ஒரு 29 பேர் இருந்தாங்க.
இம்ரான் அவர்களை தவிர்த்து. இம்ரான் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப இந்த 29 பேர் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வார்களா, ஆட்சேபனை தெரிவிப்பாங்களா இல்லையா? பைத்துல் முகத்தஸுக்கு எப்படி ஒரு பெண் பிள்ளையை நாம பொறுப்பேற்க முடியும், அல்லது அந்த பெண் குழந்தையை எப்படி நாம் பணிவிடைக்காக ஏற்க முடியும் என்று அவர்கள் கேட்பார்களா, மறுப்பார்களா என்கிற ஒரு தயக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வின் பாக் அதை ஒப்படைத்து விட்டார்கள். யா அல்லாஹ், நான் உனக்காக நேர்ச்சை செய்திருந்தேன். இப்ப இவர்கள் கொண்டு வர்றாங்க. பைத்துல் முகத்தஸிற்கு வந்தவுடன் இப்ப இவர்கள் என்ன எண்ணம் எண்ணினார்களோ, இந்த குழந்தையை ஏற்பார்களா மாட்டார்களா என்கிற ஒரு எண்ணம் இருந்ததே, அதற்கு நேர்முரணாக அந்த குழந்தையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பைத்துல் முகத்தஸிற்கு நேர்ச்சை செய்யப்பட்ட அந்த குழந்தையை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் அதை எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, அது இம்ரான் அவர்களின் குழந்தை என்பதும் அவர்களுக்கு தெரியும். அது ஒரு அற்புதமான பிறப்பை கொண்ட குழந்தை என்பதும் தெரியும். அந்த குழந்தையின் வளர்ச்சியும் ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தையை அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். அதற்கும் மேலாக அந்த குழந்தையை யார் பொறுப்பேற்பது என்பதில் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்ங்கிற கருத்து வேறுபாடு அல்ல, எனக்குத்தான் வேணும் உனக்குத்தான் வேணும் என்கிற கருத்து வேறுபாடு. நான் தான் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்வேன், 29 பேரும் நான் தான் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்கிற கருத்து வேறுபாடு ஒவ்வொருவருக்கும் மத்தியில. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் ஹன்னா அவர்கள் என்ன எண்ணினார்களோ அந்த எண்ணத்திற்கு பிரதிபலனாக அந்த எண்ணம் அவர்களின் உள்ளத்துல இருந்தது. இதை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா இஹ்லாஸான அந்த மன தூய்மையான எண்ணம் இருந்தது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நாம் இந்த குழந்தையை நேர்ச்சை செய்கிறோம் என்று. அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நாம் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்கிற போது அல்லாஹ் அதனுடைய கபூலியத்தை வெளிப்படுத்திடுவான். அந்த கபூலியத் என்பது ரொம்ப அழகானதாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன். அந்த குழந்தையினுடைய ரப்பு அந்த குழந்தையை அழகிய கபூலாக கபூல் செய்து கொண்டான். நாம் ஒரு விஷயத்தை நல்ல எண்ணத்தோடு மன தூய்மையோடு செய்கிற போது, மக்களுடைய பாராட்டுகளுக்காகவோ மக்களுடைய விளம்பரங்களுக்காகவோ புகழ்களுக்காகவோ அல்லாமல், அல்லது உலக ஆதாயங்களுக்காக அல்லாமல் அல்லாஹுக்கான செய்யும் பொழுது அந்த மன தூய்மைக்கு கிடைக்கிற பதில் அல்லாஹ்விடமிருந்து அழகிய கபூல். எவ்வளவு நம்ம சாதாரண ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு சின்ன சிறிய செயலாக இருந்தாலும் சரி, தபூக்கு போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நிறைய தர்மங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெருமானார் லுஹர் தொழுகைக்கு பின்னாடி அறிவிக்கிறாங்க, அன்றைய அசர் அல்லது மக்ரிபு தொழுகைக்கு முன்னாடி பள்ளியில குவிந்து விட்டது செல்வங்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெரும் தொகையை கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் தர்மங்கள் செய்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஏழை சஹாபி, அபு அகீல் என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள், அவங்களுக்கு மனசுல ஒரு ஏக்கம், நாம ஏதாவது கொடுக்கணுமே அல்லாஹ்வுடைய பாதையில, நாமளே ஒரு அன்னாடங்காட்சி ஒன்னும் இல்லாதவன், நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை. எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை பார்த்து நம்மிடம் ஏதாவது இருந்தால் நாம கொடுத்திருக்கலாமே, நாம் ஏதாவது கொடுப்பதற்கு முயற்சி செய்யணுமே அப்படின்னு சொல்லி அன்றைய இரவு நேரத்துல ஒரு யூதனிடத்தில், யூதனுடைய தோட்டத்திற்கு சென்று அந்த யூதனிடம் கேட்கிறார்கள், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அதற்கு உண்டான கூலியை கொடுங்க, எனக்கு தேவை அதிகமா இருக்குது, நான் இரவு நேரத்திலேயே செய்கிறேன். இரவு நேரத்துல பணி செய்வது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. இரவு நேரத்துல நைட் டியூட்டி செய்வாங்க இல்லைங்களா, அந்த நைட் டியூட்டிங்கிறது ரொம்பவே ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அதிலும் நாம இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரிக் வேர்ல்டுல அல்ல, அது ஒரு விளக்கோ அல்லது விசிறியோ எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அது அந்த இருட்டுல போய் வயக்காட்டுல வேலை செய்யணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு வேலையை போய் கேட்கறாங்க, என்ன வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த யூதர் சரி ஏழ்மையில் இருப்பார் பொழுது, பள்ளி இப்ப நான் எனக்கு என்னுடைய தோட்டத்தில் எனக்கு இருக்கிற வேலை என்று சொன்னால் நீர் இறைத்து ஊற்றணும், அந்த மரங்களுக்கு செடிகளுக்கு நான் நீர் இறைத்து ஊற்ற வேண்டிய வேலை இருக்கிறது, அந்த வேலையை நீ செய்தால் அதற்குண்டான கூலியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அபு அகீல்ங்கிற சஹாபி இரவு நேரத்துல
அந்த தோட்டத்திற்கு நீர் இறைத்து ஊற்றுகிறார். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து ஊற்றி அதில் அந்த தோட்டத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மரங்களுக்கு நீர் இறைத்து ஊற்றி மறுநாள் அவருக்கு 2 மரக்கால் பேரித்தம்பழங்கள் அவருக்கு கொடுக்கிறார். யார்? அந்த யூதர் அந்த வேலையை செய்து முடித்த பிறகு 2 மரக்கால் பேரித்தம்பழங்களை கொடுக்கிறார். இந்த 2 மரக்கால் ஒரு மரக்கால் அப்படிங்கிறது 2 உள்ளங்கை. 2 உள்ளங்கையில கோரி அள்ளுனோம்னா எவ்வளவோ அதுதான் 1 மரக்கால். இது போல 2 மரக்கால், அப்ப 4 உள்ளங்கை கோருதல், இந்த அளவுக்கான பேரித்தம்பழங்கள் அவருக்கு கிடைக்குது, கூலியாக கிடைக்குது. இப்ப அதுல 1 மரக்காலை எடுத்து சென்று தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டார். பசியிலும் பட்டியலும் இருக்கக்கூடிய தன் குடும்பத்தார்களுக்கு உணவுக்காக அந்த 1 மரக்காலை கொடுத்துட்டு 1 மரக்கால் பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு பெருமானாரின் சபைக்கு வருகிறார். அவருக்கு தயக்கம். எல்லா சஹாபாக்களும் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தங்கம் கொட்டி கிடக்கிறது, வெள்ளி கிடக்கிறது, அந்த உயரிய பொருட்கள் கிடக்கிறது. இவ்வளவு சதகாக்கள் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த 1 மரக்கால் என்ன அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அந்த தயக்கத்தோடையே தான் வந்தார். எப்படி ஹன்னா அம்மையார் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படிங்கிற அந்த தயக்கத்தோடு வந்தாங்க இல்லையா? உள தூய்மையோடு செய்திருந்தாலும், அந்த குழந்தையை பள்ளிக்காக கொடுக்கறதுக்காக உள தூய்மையாக நியத்து செஞ்சிருந்தாலும் அவங்க தயக்கத்தோட வந்தது போல இவங்க தயக்கத்தோட இந்த மரக்கால் 1 மரக்கால் பேரித்தம்பழத்தை எடுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் இதை எப்படி பார்ப்பார்கள், சஹாபாக்கள் இதை எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தயக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1 மரக்கால் பேரித்தம்பழத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பை பார்க்கிறார்கள், அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் அது. முனாஃபிகீன்கள் அல்லது மற்றவர்களுக்கு மத்தியில தன்னுடைய சஹாபாக்களை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது, இது போன்ற உலக ஆதாயத்தை நாடக்கூடியவர்களுக்கு மத்தியில உள தூய்மையோடு இருக்க சஹாபாக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது பெருமானாருக்கு தெரியும். அந்த 1 மரக்கால் பேரித்தம்பழம் உழைப்போடு வந்திருக்கக்கூடிய அந்த 1 மரக்கால் பேரித்தம்பழத்தை தயங்கி அந்த ஏழை சஹாபி கொண்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்குகிறார்கள், கனிவோடு வாங்குகிறார்கள். அங்கு கொட்டி இருக்கிற அந்த பெரிய குவியல், சதக்காவினுடைய குவியல்ல இதன் பரக்கத்து எல்லாத்திலையும் படட்டும் அப்படின்னு அந்த பேரித்தம்பழத்தை அப்படியே எல்லா பொருட்களின் மீதும் தூவி விடுகிறார்கள். அந்த 1 மரக்கால் பேரித்தம்பழம் எல்லா பொருட்களின் மீதும் பட வேண்டும் என்று அதை தூவி விட்டு அந்த ஏழை உழைப்பாளி சஹாபியினுடைய உள்ளத்தை அப்படியே குடிர வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய கபூலாக கபூல் செய்யறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் இந்த ஹன்னா அம்மையார் அவர்களின் வரலாற்றிலே குறிப்பிடுகிறான். அவர்களின் உள தூய்மை, மன தூய்மை, அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் வைத்திருந்த அந்த நியத்து, அதன் காரணமாக அல்லாஹ் அழகிய கபூலாக அந்த குழந்தையை கபூல் செய்து கொண்டான் என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து அந்த குழந்தையை அவர்கள் போட்டி போட்டார்கள் பொறுப்பேற்பதற்கு. அதில் யார் பொறுப்பேற்றார்கள், எப்படி அந்த குழந்தை பொறுப்பேற்கப்பட்டது, அதற்காக நடந்த விஷயங்கள் என்ன, அதன் பிறகு நடந்த விஷயம், இதையெல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வசனங்களிலே தொடர்ந்து பதிகிறான். வல்ல இறைவன் அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள் படிப்பினைகளை பெறுவதற்குண்டான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரா ஆல இம்ரான் 37வது திருவசனம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுமியாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். பைத்துல் முகத்தஸில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பராமரிப்பில் பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை செய்வதற்காக நேர்ச்சை செய்துவிடப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே தங்கியிருந்தார்கள்.
அவர்களுக்கு உணவு கொண்டு வரும் பொறுப்பு எல்லாமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயதானவராக இருந்த போதிலும் அல்லாஹுவின் அற்புத குழந்தையான, அல்லாஹுவின் அருள் பெற்றவரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு மிகுந்த பாசத்துடனும் மரியாதையுடனும் அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி உணவு கொண்டு வந்து கொடுக்கிற போது குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மிஹராப வஜத இன்தஹா ரிஸ்கா, வேறு யாரும் அங்கே வரவும் முடியாது, இவர்கள் வெளியேற வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் வரும்போதெல்லாம் சிறுமி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பழங்கள் இருக்கும். அந்த பழங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், யாரும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது என்பது ஒரு புறம் இருக்க, அந்த பழங்கள் அந்த சமயத்தில் கிடைக்காத, கொடுக்கவே முடியாத பழங்களாகவும் இருக்கும். கோடை காலத்து பழங்கள், குளிர்காலத்து பழங்கள் என்று சீசன் வாரியாக பழங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த பழங்களை பருவநிலைகளுக்கு மாற்றமாக அவர்களிடத்தில் பார்ப்பார்கள். கோடை காலத்து பழங்களை எல்லாம் குளிர்காலத்திலே கூட அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதாக பார்ப்பார்கள். உதாரணமாக மாம்பழம் இப்போது சீசன் கிடையாது. ஆனால் யாராவது மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அல்லது மாம்பழம் யாரிடமாவது இருப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன மாம்பழம் நீங்க வச்சிருக்கிறீங்க, இது சீசன் இல்லையே என்பதாக. அதுபோல பருவநிலை கடந்து அந்தந்த பருவத்தில் கிடைக்கிற பழங்கள் என்பதை தாண்டி எல்லா பழங்களும் அவர்களிடத்தில் கிடைக்கக்கூடியதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறையில அந்த பழங்கள் இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல, எப்போதெல்லாம் போகிறார்களோ அப்போதெல்லாம் பழங்கள் இருக்கும். இப்ப இதை பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மிகுந்த ஆச்சரியமாகிறது. அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சங்கைப்படுத்துகிறான், கராமத்தை கொண்டு சங்கைப்படுத்துகிறான். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ഖൈറു நிசாஇல் ஆலமீன அர்பஉன், 4 பெண்மணிகள் உலகத்து மாந்தர்களிலே பெண்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவதாக பெருமானார் சொன்னது மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகளார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இது முதலாவது. இரண்டாவதாக ஆசியா இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள். மூன்றாவதாக ஹதீஜா பின்த் குவைலித், குவைலிதினுடைய மகளார் ஹதீஜா அவர்கள். நான்காவதாக ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ், அல்லாஹுடைய தூதரின் மகளார் ஃபாத்திமா என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரை சொல்வார்கள். மிகச்சிறந்த பெண்மணிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை, சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் முஅஜிசாவை கொண்டு, அற்புதங்களை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ அதுபோல தனக்கு நெருக்கமான நல்லடியார்கள், இறை நேசர்கள், அவனுக்கு பிரியமான அடியார்களுக்கு கராமத் என்பதை கொண்டு கண்ணியப்படுத்துவான். கராமத்து முஅஜிசா ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. கராமத் முஅஜிசா ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஹர்குல் ஆதத், வழமைக்கு மாற்றமான செயல்பாடு, மனிதர்களால் செய்ய முடியாத இயல்புக்கு மாற்றமான விஷயம். அந்த இயல்புக்கு மாற்றமான விஷயம் யாருக்கெல்லாம் நடக்குமோ அதுவெல்லாம் கராமத், சங்கையாக இருக்கலாம் அல்லது முஅஜிசாவாக இருக்கலாம் அல்லது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக, நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கலாம். அது யாருக்கு என்பதை பொறுத்து அதனுடைய பெயர் மாறுபடுகிறது. நபிமார்களுக்கு கிடைத்தால் அது முஅஜிசா, அற்புதங்கள். அதே இறைநேசர்கள், இறைவனுக்கு பிடித்த நல்லடியார்கள், நல்ல மக்கள், முஃமின்களுக்கு கிடைத்தால் அதற்கு பெயர் கராமத், இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சங்கை. அந்த அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சங்கை செய்கிறான். அவர்கள் பருவ நிலைகளை கடந்து அந்த பழங்கள் என்பது அவர்களுடைய அறையில் பார்ப்பார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள நுழையும் பொழுதெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கிற போது ஆச்சரியத்தோடு, அன்னாலக்கி ஹாதா, இது உனக்கு எங்கிருந்துமா கிடைச்சது என்று கேட்பார்கள். அன்னாலக்கி ஹாதா என்று கேட்பார்கள். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஹுவ மின் இந்தில்லாஹ்,
இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று சொல்வார்கள். அதற்கடுத்தும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் அவன் வழங்கக்கூடியவனாக ரிஸ்க் அளிப்பவனாக இருக்கிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை, அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு சங்கை கராமத் என்பதை குறிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாட்களாக சாப்பிடாமல் ஏதாவது உணவு கிடைக்குமா என்கிற ஒரு தேவையோடு இருந்த ஒரு நிலை. வீட்டில் உணவு எங்காவது கிடைக்குமா என்று தங்கள் மனைவிமார்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் கேட்கிறாங்க, வீட்டில் உணவு இருக்கிறதா அப்படின்னு. இல்லை யா ரசூலல்லாஹ், வீட்டில் எதுவும் உணவு இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. நேரா தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு வருவார்கள். வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதாமான்னு கேட்பாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தைக்கு ஏதும் கொடுக்க இல்லை என்பது ஒரு பக்கம் கவலை. ஆனால் அவர்களுமே பல நாட்களாக சாப்பிடாம தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, நாயகமே வீட்டில் எதுவும் இல்லை என்று சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப கவலையாயிருக்கு. என் தந்தை வந்து உணவு கேட்டு என்னால் கொடுக்க முடியலையே, தன் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன், தன் கணவனார் பசியோடு இருக்கிறார், தான் பசியோடு இருக்கிறோம் என்பதையெல்லாம் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உணவு கேட்டு, என் தந்தை உணவு கேட்டு என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலை. அல்லாஹுடைய பெரிய ஒரு ஆச்சரியமாக பக்கத்து வீட்டில இருந்து அவர்களுக்கு ஒரு உணவு வருகிறது, ஹதியாவாக, அன்பளிப்பாக வருகிறது. 2 ரொட்டியும் 1 இறைச்சி துண்டும் ஹதியாவாக வருகிறது ஒரு பாத்திரத்துல. அதை வாங்கி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது கையில வாங்கின உடனே, என் தந்தை வீட்டுக்கு வந்து கேட்டு போனாங்களே, வீட்டுல எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க, அதையெல்லாம் கடந்து என் தந்தை வீட்டுக்கு வந்து கேட்டு போனாங்க, இது என் தந்தைக்கு உள்ளது, இதை என் தந்தைக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டாங்க. என்றால் என் பிள்ளைகளுக்கும் இல்லை, என்னுடைய கணவனாருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, என் தந்தைக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ரொட்டியை எடுத்து ஒரு பாத்திரத்துல மூடி வச்சுட்டு வேகமா போய் பெருமானாரை அழைத்து வருவதற்காக ஆள் அனுப்பி விடுறாங்க. பேரர்கள் செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். என்னம்மா அழைத்து விட்டாயா, என்ன விஷயம்? இல்லை தந்தையே, இப்படி வந்து உணவு வந்திருக்கிறது, ஒரு ஹதியாவாக எனக்கு உணவு வந்திருக்கிறது, நீங்கள் சாப்பிடுவதற்காக வாருங்கள். சரின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து வந்தால் வந்தது 2 ரொட்டி 1 இறைச்சி துண்டு. இப்போ பாத்திரத்தை திறந்தா நிறைய ரொட்டி இருக்கு, நிறைய இறைச்சி துண்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை, ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி சொல்லி தான் கூப்பிடுவாங்க, 2 ரொட்டியும் 1 இறைச்சி துண்டும் இருக்கிறது, அன்பளிப்பா வந்திருக்குது, வாங்க சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப பாத்திரத்தை திறந்தா நிறைய இறைச்சி, நிறைய ரொட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்த உடனே கேட்பாங்க, அன்னாலக்கி ஹாதா, இதே வார்த்தையை கேட்பாங்க, அன்னாலக்கி ஹாதா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த வார்த்தையை கேட்பார்கள், அன்னாலக்கி ஹாதா, இது எங்கமா இருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னு. உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்து, வந்தது 2 ரொட்டி 1 இறைச்சி துண்டு, நல்ல ஞாபகம் இருக்குது. இப்ப இது பலதாக இருப்பதை பார்த்து விட்டு ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் ரிஸ்க் கொடுப்பான் என்கிற இதே வார்த்தையை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், ஜஅல லக்கி ஜஅல ஷபீஹத்தன் சையிதத்தி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களினுடைய தலைவியான மரியம் பின்த் இம்ரானுக்கு ஒப்பானவராக என்னுடைய மகளை அல்லாஹ் ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் என்று நன்றி செலுத்துவார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து, அந்த ரொட்டிகளை கொடுத்து, இறைச்சிகளை கொடுத்து, மகள் சாப்பிட சொல்லி, மருமகனார் சாப்பிட சொல்லி, அவர்கள் சாப்பிட்டு இன்னமும் இருக்கும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைப்பார்கள். அவர்களின் குடும்பத்தார்கள் அஹ்ல பைத்துகளில் எல்லாம் இருந்து வந்து சாப்பிடுவாங்க. அதற்கு பிறகும் மீதம் இருக்கும். பிறகு அந்த ரொட்டிகளையும் இறைச்சிகளையும் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் வழம்ப சொல்லுவாங்க.
அப்படியாக அந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு பெருமானாருக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு முஅஜிசாவாக, பரக்கத்தான ஒரு முஅஜிசாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த ஒரு நிகழ்வை ஒப்பான ஒரு நிகழ்வாக அந்த ஒரு நிகழ்வு இருப்பதினால் அன்னாலக்கி ஹாதா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் பழம், இங்கிட்டு திரும்பினா மாம்பழம், அங்கிட்டு திரும்பினா தர்பூசணி, திராட்சைன்னு பருவங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா பல வகைகளும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை பார்த்து யாரும் கொடுக்க முடியாத, கொண்டு வந்து தர முடியாத இடத்தில் இருக்கிற அந்த இடத்துல பழங்கள் இருப்பதை பார்த்து விட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை அன்னாலகி ஹாதா, இது எங்கிருந்துமா உனக்கு கிடைச்சதுன்னு. ஓமின் இந்தில்லா, இது அல்லாவின் புறத்தில் இருந்து. இப்ப இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு செய்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மூளையில ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுகிறது. இந்த ஒரு விஷயம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூளையில ஒரு பொறி தட்டுகிறது. அது என்ன அவங்க யோசித்தார்கள், அவர்களின் வார்த்தையிலிருந்து என்ன அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள், படிப்பினைகளை பெறுவதற்குண்டான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.